உங்க மேக்ஸ் கிளாஸ்க்குன்னு ஒரு தனியா ஒரு நோட் போட்டுக்கணும்பா. ஓகே சரிங்களா? மேக்ஸுக்குன்னு தனியா வந்து கம்பல்சரி ஒரு நோட் போட்டே ஆகணும். அந்த நோட்ல உங்களோட ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலாஸ் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பாடு, ஃபார்முலாஸ் இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த இதையும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், சிலபஸையும் வந்து உங்களோட நோட் புக்ல ஒட்டி வச்சிடணும். நீங்க கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம், இல்ல எழுதிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம். ஓகேவா? சரியாப்பா? ஓகே சார். ஓகே. எஸ் சோ சார். இப்போ இந்த டாபிக் பாருங்க. நான் தமிழ், இங்கிலீஷ்ல சொல்றேன். நம்ம வந்து ஒரு 10 டாபிக்கா பிரிக்க போறோம் இத. சரிங்களா? 10 டாபிக்ஸா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான். சரியா? இதுல இருக்குல்ல ஸ்கிரீன் தெரியுதுல எல்லாருக்கும்? எஸ் சார். எஸ் சார். சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் வந்து பெர்சன்டேஜ் இது வந்து இரண்டாவது டாபிக். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சுருக்குதல், இரண்டாவது வந்து விழுக்காடு. அடுத்து இந்த ஹெச்சிஎஃப், எல்சிஎம் ரெண்டையும் சேர்த்து ஒரே டாபிக் வைக்க போறோம். இது வந்து மூணாவது டாபிக். சரியா? அடுத்து நாலாவது வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இது வந்து நாலாவது டாபிக். அடுத்து அஞ்சாவது டாபிக் வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டும் சேர்ந்து ஒரே டாபிக் 5. அடுத்து ஏரியா வால்யூம் இது வந்து 6வது டாபிக். டைம் அண்ட் ஒர்க் வந்து 7வது டாபிக். சரிங்களா? அடுத்து 8வது டாபிக் என்னன்னா அது லாஜிக்கல் ரீசனிங்ல பசில்ஸ் இது 8. இந்த டைஸ் வந்து 9. அடுத்து விசுவல் ரீசனிங்ல ஆல்பா நியூமெரிக்கல் ரீசனிங் அண்ட் நம்பர் சிஸ் இதெல்லாம் சேர்ந்து 10 அப்படின்னு 10 டாபிக்கா பிரிக்க போறோம். இதுல இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு இல்லையா, லாபம் மற்றும் நஷ்டம், இது என்ன பண்ண போறோம்னா 2A அப்படின்னு வச்சுக்க போறோம். இதுல தான் வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரியாப்பா? தமிழ்ல எழுதிக்கோங்க. சுருக்குதல் 1, விழுக்காடு 2, ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அதாவது மீப்பொரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு இது வந்து 3வது டாபிக். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் 4, தனிவட்டி கூட்டுவட்டி 5, பரப்பு கொள்ளளவு 6வது டாபிக், காலம் மற்றும் வேலை 7வது டாபிக். இந்த தருக்க காரணவியல்ல வந்து புதிர்கள் 8வது டாபிக், பகடை 9வது டாபிக். அடுத்து வந்து காட்சி காரணவியல்ல இதெல்லாம் எண் வரிசை வரைக்கும் இதெல்லாம் சேர்த்து 10வது டாபிக். 2A அப்படிங்கிறது வந்து இந்த விழுக்காடு. இதுல வந்து லாபம் மற்றும் நஷ்டம். சரியா? நோட் பண்ணிட்டீங்களாப்பா? எஸ். எஸ். ஓகே. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பெர்சன்டேஜ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து நம்ம டாபிக் எந்த ஆர்டர்ல பண்ண போறோம்னா அப்ளிகேஷன் ஓரியன்டடா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம வந்து போற மாதிரி அது இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல லாஸ்டா பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லா டாபிக்லயுமே நம்ம என்ன செய்ய போறோம், சிம்பிளிஃபிகேஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதனால சிம்பிளிஃபிகேஷனை நம்ம லாஸ்டா பார்த்துக்கலாம். ஓகேவாப்பா? நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? எஸ் சார். ஓகே. சோ இது வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 1/1 அப்படின்னா என்னப்பா? 100%. ஒரு பெர்சன்ட் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? நம்ம 100க்கு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம் அதான் பெர்சன்டேஜ் இல்லையா? சோ இப்போ வந்து உங்களோட 10th மார்க் 500க்கு நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 600 இருக்கும் சம் இதுல. சரிங்களா? நம்ம 500க்கு வச்சுக்கிறோம். இப்போ 500க்கு வந்து ஒருத்தர் வந்து 470 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு மார்க் சொல்லுவீங்க? எப்படி எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லுவீங்க? எப்படிப்பா சொல்லுவீங்க? 500க்கு 470 வாங்கிட்டாங்க. அப்ப எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லுவீங்க? கால்குலேட் பண்ண கஷ்டமா இருந்தா ஓகே 400 வச்சுக்கோங்க. 400 எத்தனை பெர்சன்டேஜ் சொல்லுவீங்க? 80%. 80%. எப்படி சொல்றீங்க 80%ன்னு? 400/500 into 100 சார். இன்டு 100 சொல்றோம் இல்லையா? ஏன்னா பெர்சென்ட் அப்படிங்கிற அந்த வேர்டே பெர்சென்ட் அப்படிங்கிறது பெர் செஞ்சுரி. சரிங்களா? அவுட் ஆஃப் 100 100க்கு எவ்வளவு வாங்குறோம் அப்படின்னு பண்றது சொல்றதுதான் வந்து பெர்சென்ட். இப்ப 500க்கு 400னா அப்ப 100க்கு எவ்வளவு? அப்ப இன்டு 100 போடுறோம். சரியா? அதான் வந்து நீங்க சொல்றது பெர் செஞ்சுரி 100க்கு எவ்வளவு மார்க் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறது. சோ நீங்க கேன்சல் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம்? 2 0 இங்க கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஒரு 5 5 8 5 40 ஒரு 0. சரியா? அப்ப 80 அப்ப 80% அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? சோ அப்ப பெர்சென்ட் அப்படின்னா பெர் செஞ்சுரி. அப்ப 1/1 போட்டோம்னா 1/1 into 100 அப்ப என்ன வரும்? 100% தான் வரும். கரெக்டாப்பா? அப்படிதானே? எஸ் சார். எஸ். இங்க பாருங்க இந்த நியூமரேட்டர் அவங்களோட இதுல டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். நியூமரேட்டர்னா மேல வந்து பகுதி, இது வந்து என்ன சொல்லுவோம்? தொகுதி பகுதின்னு சொல்லுவீங்களப்பா. நியூமரேட்டர்னா தொகுதி, கீழே இருக்கிறது பகுதின்னு சொல்லுவீங்க இல்லையா?
ஓகே. சோ இப்போ 1/1 போட்டீங்கன்னா 100% வந்துரும். சரியா? அப்புறம் 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/2 இன்டு 100. 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 50%. சரியாப்பா? 50%. சோ அப்போ 1/2னா 50%. 2/2னா என்ன வரும்? 2/2னா இதுக்கு என்ன ஈக்குவல்? 1/1க்கு ஈக்குவல். 2/2ன்னு வந்தா கேன்சல் பண்ணீங்கன்னா 1/1ன்னு தான் அர்த்தம். சரியா? அப்ப அது என்னவா இருக்கும்? 100%. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க 1/3 அப்படின்னா 33.33%. 1/3னா 33.33%. சரியா? இது எப்படி நீங்க கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 1/3 இன்டு 100. கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1 3s are 3, 3 3s are 9. பேலன்ஸ் 1 இருக்கும். திரும்ப 10 தான் வரும். அப்ப 3 3s are 9 வரும். இன்டு 1/3 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த இன்டு 1/3 தான் என்ன செய்ய போறோம் நம்ம? திரும்ப 0.33 வந்துகிட்டே இருக்கும். சரியாப்பா? சோ அதான் வந்து நம்ம 33.33 அப்படின்னு எழுதிக்கிறோம். கிளியரா? ஹலோ? எஸ் சார். ஓகே. சோ அடுத்து 2/3னா இங்க பாருங்க 2/3 இருக்குன்னா 1/3 ஓட வேல்யூ நம்ம என்ன செய்ய போறோம்? 2 ஆல மல்டிபிள் பண்றோம். அவ்வளவுதான். 1/3 இன்டு 2 அதான 2/3. சோ அப்போ 1/3க்கு வேல்யூ என்ன? 33.33னா இன்டு 2 போட்டா என்ன வரும்? 66.66 வரும். சரியா? அப்புறம் திரும்ப 3/3னா சார் அப்ப 1/3 ஓட வேல்யூ 3 ஆல மல்டிபிள் பண்ணா போதும். அப்ப 99.99 அப்படின்னு சொல்லக்கூடாது. 3/3 என்ன வரும்? 1/1ன்னு கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ 1/1 இன்டு 100னா 100%. சரியாப்பா? ஓகே. சோ இங்க பாருங்க இந்த 2 இதுல இருந்து நான் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சொல்றேன். இப்போ 1/2ல வந்து 50% அப்படின்னா அத 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% கிடைச்சிருது. சரியா? அதே மாரி 1/3 வந்து 33%னா அத நீங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணா கிடைக்கும். 66.66% கிடைக்கும். இத வந்து நீங்க 3 ஆல மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு வந்து 99.99 வரும். பட் நமக்கு 3/3 கேன்சல் ஆகும்போது 100% வந்துரும். சரியா? ஓகே. சோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த 2 ஆல மல்டிபிள் பண்ற மாரி 2, 3 ஆல மல்டிபிள் பண்ணாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கிடைச்சிரும். இங்க பாருங்க 1/4. 1/4ன்னா என்ன? 1/4 இன்டு 100 எழுத போறோம் இல்லையா? 1/4 இன்டு 100 பெர்சன்டேஜ் மாத்தணும்னா 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 25%ன்னு வரும். சரியாப்பா? 25%ன்னு வரும். ஓகே. சோ அதுதான் 1/4 ஓட வேல்யூ. 2/4னா இத கேன்சல் பண்ணா என்ன வரும்? அகைன் 1/2ன்னு தான் வரும். சோ அப்போ 1/2 ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் 50%. அப்ப 50% வந்துரும். இது எப்படி ஃபில் பண்ணலாம்னா இந்த டேபிள இத 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன வரும்? 50%. அடுத்து இத 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25 இன்டு 3 75%. இத 4 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 100%. ஏன் 4 ஆல மல்டிபிள் பண்றோம்? நம்ம மேல இங்க குடுக்குற நியூமரேட்டர்ல என்னவே இருக்கு? நியூமரேட்டர் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு கன்வெர்ட் பண்றோம். சோ 1 ஆல மல்டிபிள் பண்ணா 1/4 1 ஆல மல்டிபிள் பண்ணா 25% தான் வரும். 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 50%, 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 70%, 4 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 100%. இப்போ உங்களுக்கு நான் இத ஏன் சொல்றேன்னா, திரும்பவும் உங்களுக்கு தலைகீழாவும் சொல்லத் தெரியணும். 75% சில இடத்துல யூஸ் பண்றோம்னா, அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? 3/4ன்னு யூஸ் பண்ணலாம். சரியா? 50%ன்னு சில இடத்துல நம்ம சொல்றோம்னா, அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? 1/2ன்னு யூஸ் பண்ணலாம். ஓகே. அதே மாரி 66% 66.66% ஒரு இடத்துல யூஸ் பண்றோம்னா, அந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யலாம்? 2/3ன்னு யூஸ் பண்ணலாம். அதனால இந்த டேபிள்ல வந்து இந்த 2 சைடும் படிச்சுக்கணும். சரிங்களா? 1/1 ஓட வேல்யூ, 1/2 ஓட வேல்யூ இப்படியும் படிக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ்லயும் படிச்சுக்கணும். சரியா? நான் சொல்ற மாரி 66.66னா அதோட வேல்யூ என்னன்னு கேட்டா 2/3ன்னு சொல்லத் தெரியணும். அதே மாரி 2/3 ஓட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டா 66.66ன்னு சொல்லத் தெரியணும். சரிங்களாப்பா? அந்த மாதிரி படிச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. சம்ஸ வந்து நீங்க கொஸ்டின பார்த்தோனே ஆன்சர் பண்ணிடலாம். வித்தவுட் டேக்கிங் பென் அண்ட் பேப்பர். சரியா? பேப்பரும் பென்னும் யூஸ் பண்ணாமயே பார்த்தோனே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின ரீட் பண்ணும்போதே ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 5த் கொஸ்டின் 5த் பாருங்க. 1/5 எப்படி எழுதலாம்? 1/5னா இன்டு 100. கேன்சல் பண்ணா என்ன வரும்? 20. சரியா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 20ன்னு வரும் இல்லையா? அப்ப 20%. ஓகே. அடுத்து 2/5னா 2/5 இன்டு 100ன்னு போடுவீங்க. இத கேன்சல் பண்ணா வரும். 1 5s are 5, 25s are 100 இல்லையா? 25 100 1 5 5 25 100 2 இன்டு 20 என்ன வரும்? 40ன்னு வந்துரும். இல்லையா? சோ அப்ப இங்க பாருங்க எப்படி மல்டிபிள் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 2க்கு வந்து 20 இன்டு 2 40%, 20 இன்டு 3 60%, 20 இன்டு 4 80% வந்துரும். 20 இன்டு 5 வந்து 100% வந்துரும். சரியா? அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்க மாரி தான் இருக்கும். அடுத்து இந்த 6த் பாருங்க 1/6. சரியா? 6க்கு வந்து 1/6. நான் எரேஸ் பண்ணிடுறேன்ப்பா. புரியுதா உங்களுக்கு? நீங்க புரியலைன்னா எந்த இடத்துல வேணா நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்கலாம். புரியுதா? ஹலோ? புரியுதுங்க சார். ஓகே. ஏன்னா இதுதான் பேசிக். இந்த இத நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 3 டாபிக் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இத.
பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே. சரிங்களா? ஓகே. அதனால இத மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் வைஸாவும் லேர்ன் பண்ணிக்கலாம், மெமரைஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். சார் நார்மலாவே கேன்சல் பண்ணி போட்டுறலாம் சார் அப்படின்னா, அது போடலாம். பட் டைம் சேவ் ஆகாது. சரியா? அடுத்து 1/6 எப்படிப்பா பண்ணலாம்? 1/6 இங்க பாருங்க 1/3 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். 33.33ன்னு தெரியும். 1/3ல பாதி தானே 1/6 கரெக்ட்டா? 1/3 அத 2ஆல டிவைட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? இந்த 3 வந்து கீழ வந்துரும் இல்லையா? அப்போ 1/6ன்னு வந்துரும். 1/3ய 2ஆல டிவைட் பண்ணா 1/6 கிடைக்கும் இல்லையா? அப்ப 33.33ய 2ஆல டிவைட் பண்ணா என்னப்பா வரும்? 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 32 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 16 வரும் இல்லையா? ஓகே. பேலன்ஸ் வந்து 1.33ன்னு இருக்கும். சரியா? அத 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 0.66ன்னு வரும். சோ அப்ப 1/6 ஓட வேல்யூ 16.66. சில இடத்துல 16.66% ஆஃப் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. சரிங்களா? சில இடத்துல 16.66% ஆஃப்ன்னு குடுத்திருப்பாங்க. அப்படி குடுத்தாங்கன்னா, அத நீங்க எப்படி எழுதணும்? 1/6ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? சரியாப்பா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இங்க பாருங்க. 42ன் 16.66% காண்க. சதவீதத்தின் மதிப்பு என்ன? மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் வரலாம். 42ன் 16.66% மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் வரலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க பாருங்க 42 இந்த 16.66ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம்ப்பா? 1/6ன்னு எழுதிக்கலாம். இப்ப கேன்சல் பண்றது ஈஸியா? 1/6. ஆமா. 1 6 6 7 6 42. அப்ப அதோட வேல்யூ என்ன? 7 அப்படின்னு எழுதிட முடியும். அதனால தான் சொல்றேன் இந்த வேல்யூஸ் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஏன் எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பின்னாடி. நிறைய சம்ஸ் இருக்கு. சரிங்களா? இது மாரி நம்ம இடத்துலலாம் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து இங்க பாருங்க. திரும்ப அதே மாரி தான் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். சோ 1/6 ஓட வேல்யூ 16.66னா அது 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 33.33. சரியா? அடுத்து இத 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 50 வருமானா? அக்யூரேட்டா 50 வராது. இப்படி 3ஆல மல்டிபிள் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 3/6ன்னா என்னப்பா வரும்? கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2ன்னு வந்துரும். சோ 1/2 ஓட வேல்யூ 50%. 50%. சரியா? அடுத்து பாருங்க 4/6. 4/6 எப்படி எழுதலாம்? 2/3ன்னு எழுதலாம். அப்ப 2/3க்கு என்ன வேல்யூ எழுதியிருக்கீங்களோ அதே தான் இங்கேயும் வரும். 2/3 ஓட வேல்யூ என்ன? 66.66%. அதுதான் இங்கேயும் யூஸ் பண்ண போறீங்க. அடுத்து அடுத்து வந்து 5/6. 5/6 ஓட வேல்யூ மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? அது ஈஸியா டக்குன்னு வராது. ஓகேவா? இதுல மல்டிபிள் பண்ற மாரி வராது. வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த 16.66 5ஆல மல்டிபிள் பண்ணலாம். சரியா? பட் அத மல்டிபிள் பண்றத விட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இத மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 83.33%. நீங்க இந்த ஒரு வேல்யூ மட்டும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா போதும். ரிமைனிங் எல்லாமே நம்ம வந்து மல்டிபிள் பண்ற மெத்தட்ஸ் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சோ 5/6 நெறைய இடத்துல கேட்பாங்க. நெறைய கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா 5/6 கேட்பாங்க. ஏன்னா இத வந்து மெமரைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த கொஸ்டின் கேட்பாங்க. 5/6 வச்சு. சரியா? அப்ப அதோட வேல்யூ என்னன்னா 83.33 அப்படின்னு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து 6/6ன்னா என்ன வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா? 6/6ன்னா கேன்சல் ஆயிரும். அப்போ 1/1ன்னு வந்துரும். சோ அப்ப 100% தான். அப்ப அதோட வேல்யூ 100%. சரியா? அடுத்து இந்த 7 பாருங்க. இந்த 7த் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஒரு நம்பர் இந்த கோட் நம்பர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 142857 இந்த நம்பர 5 நம்பர்ஸ் வந்து சாரி 6 நம்பர்ஸ் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும்? மெமரைஸ் பண்ணிக்கணும். 7த்துக்கு மட்டும். சரிங்களா? இது நம்பர மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து வந்து உங்களுக்கு இந்த இந்த இது 7ல எது கேட்டாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். சரியா? எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/7 இங்க பாருங்க 1/7 இங்க எழுதியிருக்க அவங்களோட இதுல எழுதி குடுத்துருங்க தனியாவே. 1/7 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இங்க பாருங்க இதுல 1 நீங்க ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? 1/7 இந்த 1 இருக்கணும் பக்கத்துல. ஆர் எல்ஸ் இந்த 1ஓட அடுத்த நம்பரா இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் வந்து நம்ம கொண்டு போறோம். இப்போ 1/7 அப்படின்னா இங்க பாருங்க இந்த சீரிஸ்ல 1 4 அடுத்து 2 பாயிண்ட் வச்சுட்டு 28 1428 சரியா? 1428 ஏன் சார் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம எதால டிவைட் பண்றோம்? 100ஆல மல்டிபிள் பண்றோம் இல்லையா? சோ 100க்கு அப்படின்னு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுனால 2 0 வருது. அதனால 28 வைக்கிறோம். பாயிண்ட் வைக்கிறோம். 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சிடுறோம். சரியா? சோ அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ 1/7ன்னா 14.28 எத பேஸ் பண்ணி சொல்றோம்? இந்த சீரிஸ் பத்தி. 142857 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 142857 அடுத்து 2/7 அப்படின்னா
2 இங்க எங்கப்பா இருக்கு? இங்க இருக்கா? இந்த சீரிஸ்ல 2 இருக்கா? 2 2க்கு பக்கத்துல இருக்க நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். 4 நம்பர் எடுத்துக்கணும். 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்ப 28.57. சோ எங்கேயாவது 2/7 உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஃபைனலா ஆன்சர்ல பெர்சன்டேஜா குடுத்திருந்தாங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 2857 அப்படின்னு எழுதிட்டு 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். சரியா? ஓகே. அடுத்து 3/7 அப்படின்னா 3 இங்க இருக்காப்பா? இல்ல. 3க்கு அடுத்து எந்த நம்பர் இருக்கு? 3க்கு அடுத்து எந்த நம்பர் பாருங்க இங்க? இந்த சீரிஸ்ல 4 இருக்கு சார். 4 sir. 4. அப்ப 4ல இருந்து இருக்கு நீங்க சார். ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா 4285 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். சரியா? அடுத்து இப்போ 4/7 கேட்டா 4/7 கேட்டா இங்க 4 இருக்கா? 4 இருக்காப்பா? 4 இருக்கு. ஆனா நம்ம இங்க இல்ல என்ன சார். பண்ணிட்டோம்? 4 இருக்கு. எழுதிட்டோம். சரியா? 4 எழுதிட்டோம். அதனால 5 அடுத்த நம்பர் 5. அப்ப 5க்கு அப்புறம் எழுதிக்கணும். 57.14. இங்க பாருங்க 57க்கு அப்புறம் நம்பர் முடிஞ்சிருச்சான்னு சொல்லக்கூடாது. திரும்ப என்ன வரும்? 14ன்னு வரும். சரியா? ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு விகிதமுறா எண்களா வந்து போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது வந்து நம்பர் முடியாம கன்டினியூஸா போய்க்கிட்டே இருக்கும். இந்த சீரிஸ். சரியா? அதனால தான் எப்படி இருக்கும்னா, இங்க பாருங்க 142857 திரும்ப 142857 142857 இது மாதிரி வந்து போய்க்கிட்டே இருக்கும் இந்த சீரிஸ். சோ அப்ப என்ன செய்யணும்? அடுத்து வந்து 57.14 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். 57.14. சரியா? அடுத்து 5/5னா 5க்கு அடுத்து நம்ம எந்த நம்பர் பாதியில இருக்கு? 5/7 அப்படின்னா 5க்கு அடுத்து என்ன இருக்கு? 7 தான் இருக்கு. 7 7. அப்ப இதோட வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க? எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? பெர்சன்டேஜ் 5/7க்கு என்னப்பா வரும்? 71.42 சார். எஸ் வெரி குட். 42. 71.42. சரியா? ஓகே வெரி குட். அடுத்து 6க்கு என்ன வரும்? 7/6னா என்ன வரும்? சாரி 6/7 என்ன வரும்? 6/7 6க்கு அடுத்து 6/7 என்ன வரும்? 7 எடுத்தாச்சு சார். அதனால 85.71 வரும் சார். எஸ் வெரி குட். 7 நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். அதனால அடுத்த நம்பர் எடுத்துக்கணும். என்ன எடுக்கணும்? 85.71. சரியா? அது எடுத்துக்கணும். ஓகே. அடுத்து 7/7னா உங்களுக்கு தெரியும் 100%. சோ இந்த 7 சீரிஸ் மட்டும் வந்து இந்த கோட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 142857. சோ இப்போ அத வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கேட்டா ஆன்சர் தெரியணும். சரியா? இப்போ 3/7 அப்படின்னா 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. அப்ப 4285 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. உங்களால அந்த எக்ஸாம் ஹால்ல இல்ல முன்னாடி வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த நம்பர் சீரிஸ் எழுதிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இத வச்சு நீங்க அந்த பெர்சன்டேஜ் வேல்யூ நீங்க எழுதிக்க முடியும். சரியா? சோ அப்போ 142857ங்கிற அந்த நம்பர்ஸ் வந்து மறந்துடக்கூடாது. ஓகே. அடுத்து 8 பாருங்க. 8 புரிஞ்சுச்சாப்பா? யாருக்காவது புரியாம இருக்கா? 7th சீரிஸ். ஹலோ. புரியுது சார். புரியுது இல்லையா? அடுத்து 8 1/8னா எப்படி பாருலாம்? 1/8னா 1/4ல பாதி தானே 1/8 கரெக்ட்டா? 1/4ல பாதி தானப்பா 1/8. எஸ் சார். 1/4ஓட வேல்யூ என்ன பண்ணோம் நம்ம? 25% எழுதியிருப்போம். அதுல பாதி தான் 1/8. 1/4 டிவைடட் பை 2ன்னு வரும். அப்ப 1/8. இதோட வேல்யூ என்னன்னா, அப்ப 25ல பாதி 12.5%. 12.5%. சரியா? அடுத்து வந்து 2/8னா என்ன பண்ணிக்கணும்? இந்த 1/8ஓட வேல்யூ 2ஆல மல்டிபிள் பண்ணா போதும். சோ அப்ப இத 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? உங்களுக்கு வந்து 25% வரும் இல்லையா? சோ இது கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1/4ன்னு வரும் இல்லையா? அப்படி கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? 25% ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 3/8னா இந்த 12.5 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். சரியா? 12.5 3ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 37.5%. 4/8னா உங்களுக்கு என்ன வந்துரும்? 1/2ன்னு வரும். சோ 1/2ஓட வேல்யூ 50%. சரியா? சோ அதே மாதிரி தான் நான் இங்க முன்னாடி சொன்ன மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். சோ 1/8னா 12.5%. இத 2ஆல மல்டிபிள் பண்ணா 25% வரும். 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 37.5. 4ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 50%. 5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 62.5. 6ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 75 இந்த மாதிரி வந்துரும். சரியா? சோ அதே மாதிரி நீங்க மல்டிபிள் பண்ணி இந்த 8 சீரிஸ் எழுதிடலாம். அடுத்து 9 பாருங்க. இங்க பாருங்க. இந்த 9, 11 ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ஈஸி. சரியா? 10 வந்து உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். 1/10னா 10%. 2/10னா 20%. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ 10 ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருக்குமே தெரியும். இந்த 9ம் வந்து 11ம் வந்து ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இங்க பாருங்க 1/9 அப்படின்னு எப்படி எழுதணும்னா, இத வந்து நீங்க இந்த மேல இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நம்பர வந்து என்ன பண்ணிக்கோங்க? 11ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் 11 மல்டிபிள் பண்ண வரும் 11.11%. 1/9 2/9 என்ன வரும்? இதை திரும்ப 11 மல்டிபிள் பண்ண வரும் 22.22%. 3/9 33.33%. நீ பாருங்க அப்படியே தான் இருக்கு. 11 மல்டிபிள் பண்ணி அதை நம்ம எழுதுறோம். 4/9 44.44%. 5/9 55.55%. இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? ஓகே. அப்ப 10 அப்ப வந்து ஃபைனலா வந்து 9/9 99.99% சொல்லக்கூடாது. கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்ப 100%. இது மட்டும் பார்த்துக்கணும். சரியா? 9/9 100%. அப்ப 11க்கு என்ன செய்யணும்? 11க்கு வந்து 9 மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சரியா? 1/9க்கு என்ன பண்ணோம்? 11 மல்டிபிள் பண்ணோம். அப்ப 9க்கு வந்து என்ன பண்ணிக்கணும் நீங்க? சரி 11க்கு வந்து 9 மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்படியே ஆப்போசிட்ல. ஓகேவாமா? யாருக்காவது புரியாம இருக்கா? நீ பாருங்க 1/11 அப்படின்னா இதை என்ன செஞ்சுக்கணும்? 9 மல்டிபிள் பண்ணிக்கணும் இந்த நம்பரை. அப்ப என்ன வரும்? 09.09. அடுத்து 2/11 வந்துச்சுன்னா 9 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 9 × 2 18 18 இல்லையா? 9 2 2 9 18 இல்லையா? அப்ப 18.18%. 3/11 இதை வந்து 9 மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 27.27%. அடுத்து 4/11 4 9 மல்டிபிள் பண்ணீங்கன்னா வரும் 36.36. சரியா? அந்த மாதிரி வந்து நம்பரை நீங்க மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இப்போ இந்த டேபிள் புரிஞ்சிச்சா எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு? ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது புரிய ஆரம்பிச்சிடும். இது தெரிஞ்சதுன்னா அடுத்து வரப்படி நீங்க சம்ஸ் எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். சரியா? ஹலோ. Yes, sir. Okay, sir. ஓகே. இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். சரியா? இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு வந்து எதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். அதை மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க? மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். சரியா? விழுக்காடு அப்படின்னு எழுதிக்கோங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து பெர்சன்டேஜ். நோட் இருக்காப்பா எல்லாத்துலயும் கையில? எல்லாத்துக்கும் நோட் இருக்கு இல்லையா? ஓகே. உங்க நோட்டை வந்து நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 3 இங்க் யூஸ் பண்ணணும். ரெட் இங்க், பிளாக் இங்க், ப்ளூ இங்க் யூஸ் பண்ணணும். ஹெட்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க? ரெட் இங்க்ல எழுதிக்கோங்க. கொஸ்டின் எல்லாம் பிளாக் இங்க்ல எழுதுங்க. ஆன்சரை வந்து ப்ளூ இங்க்ல எழுதுங்க. அப்பதான் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இல்லாட்டி எதுனா கடமைக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் வேணா சாம்பிள் இன்னைக்கு நடத்தக்கூடிய டாபிக்ஸ் வந்து நான் என்னோட நோட்ஸ்ல இருந்து எடுத்து அனுப்புறேன். சரியா? மீதி எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டைப் 1 எழுதிக்கோங்கப்பா ஹெட்டிங். டைப் 1. டைப் 1 பேசிக் மாடல். அடிப்படை கணக்கு. சரிங்களா? அடிப்படை மாதிரி அப்படின்னு எழுதிக்கோங்க. பேசிக் மாடல். இங்கிலீஷ்ல கூட எழுதலாம், தப்பு இல்லை. பேசிக் மாடல். இது என்னன்னு சொல்லலாம்? வாட் பர்சன்ட் மாடல்னு கூட எழுதலாம். வாட் பர்சன்ட் மாடல். சரிங்களா? இதுக்கு வந்து வாட் பர்சன்ட் மாடல்னு பேரு. நம்ம தான் வச்சுக்கிட்டோம், யாரும் வைக்கல. நம்ம தான் பேர் வச்சுக்கிட்டோம். சரிங்களா? வாட் பர்சன்ட் மாடல் அப்படின்னு. இது மாதிரி எல்லாம் அபிஷியலா இருக்கா சார்னா இல்ல, நம்ம புரிதலுக்காக வச்சுக்கிறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பேசிக்ல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 70% ஆஃப் 80. இது எப்படிப்பா எழுதுவோம்? இதோட மதிப்பு என்ன? 70% ஆஃப் 80. 80ன் 70% என்ன? 90%. என்னப்பா? 90%. 90%? இல்லையே. 80ன் 70% என்ன அப்படின்னு மதிப்பு கேட்கிறேன். 42%. என்னப்பா? 42% சார். இல்லப்பா, 42% இல்ல, மதிப்பு. அவங்களே பெர்சன்ட்னு கொடுத்துட்டாங்கல்ல. நீங்க பாருங்க, 70% ஆஃப் 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 80ன் 70% என்ன? 56. சரியா? அவங்களே சதவீதம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, 50% ஆஃப் 500. சரியா? 500ன் 50% என்ன? உங்க மார்க் தான், 10th மார்க் வச்சு தான் சொல்றேன். 500ன் 50%. 50% தான் மார்க் வாங்கிருக்கீங்கன்னு உங்களுக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருப்பீங்க? 250 sir. பாதி இல்லையா?
250 250 மார்க் வாங்கியிருப்பீங்க. சரியா? சோ அது மாதிரி தான் இந்த கணக்கு. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க எப்படி சொல்றாங்கன்னா 50% எப்படி எழுதலாம்? சதவிகிதம்னு குடுத்துட்டாலே இங்க பாருங்க 50% குடுத்துட்டாலே அது 100க்குன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்ப 100க்கு 50 சரியா? 100க்கு 50 இது 50% எப்படி எழுதலாம்னா 100க்கு 50ன்னு இப்படி எழுதலாம். சரியா? இன்டு அப்ப 500க்கு எவ்வளோ? 500க்கு எவ்வளோ? 100க்கு 50னா 500க்கு எவ்வளோ? அப்படிங்கிறத என்ன பண்றோம்? இன்டு போடுறோம். சோ 2 0 கேன்சல் ஆயிரும். 50 இன்டு 5 எவ்வளோ ஆச்சுப்பா? 250. சரியா? இதுக்கு பெருக்கல் தெரியணும். 50 இன்டு 5னா 250ன்னு தெரியணும். சரியா? இதுக்கு வந்து நீங்க டேபிள்ஸ் படிக்கணும். அதனால தான் நான் உங்கள அடிப்படையா டேபிள்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா? Yes. ஓகே. லிசன். சில பேருக்கு வந்து சார் என்ன சார் ரொம்ப பேசிக்கா நடத்துறீங்கலாம் இருக்கலாம். போக போக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இன்னைக்கு வந்து கொஞ்சம் பேசிக் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? அடுத்து பாருங்க செகண்ட். 70% ஆஃப் 80 நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? 70% ஆஃப் 80. இப்பதான் நம்ம பார்த்தோம் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை எப்படி எழுதலாம்? 70%னா 70/100 இன்டு 80. கரெக்ட்டா? பெர்சென்ட் அப்படின்னா என்ன செய்யணும்? 100க்கு எழுதுறோம். 70/100. 100க்கு 70. அப்ப 80க்கு எவ்வளோ? 80க்கு எவ்வளோ? இது எப்படி பண்ணலாம்ப்பா? 2 0 இங்க 0 இங்க 0 கேன்சல் ஆயிரும். 7 இன்டு 8 எவ்வளோப்பா? 56. இதுதான் ஆன்சர். கிளியரா? Yes, sir. இதுல யாருக்கா டவுட் Sir. இருக்கா? யாருக்கா No, டவுட் sir. இருக்காப்பா? நோ. சரியா? இப்ப பாருங்க. இங்க பாருங்க. 12% ஆஃப் 300. 300ன் 12% என்ன? எழுதிக்கோங்கப்பா இதெல்லாம் உங்க நோட்ல. 300ன் 12% என்ன? ஸ்கிரீன் தெரியுது இல்லப்பா? நான் 36. எழுதுறதுல. தெரியுது இல்லையா? ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? Yes, sir. ஓகே. 300ன் 12% என்ன தமிழ்ல? இங்கிலீஷ்ல வந்து 12% ஆஃப் 300. 36, sir. எஸ் வெரி குட். 36. இங்க பாருங்க. இது எப்படி எழுதணும்னா இங்க பாருங்க. 12%னா அப்ப 12/100. இந்த ஆஃபோட இதுதான் என்னப்பா? ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஆஃப்னா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். 300 ஈக்குவல் டு அவ்வளவுதான். சோ 2 0 கேன்சல் ஆயிரும். 12 இன்டு 3 36. சரியா? கிளியரா இருக்கா? யாருக்காவது புரியாம இருக்கா? புரியாம இருக்காப்பா? No, sir. ஓகே. லிசன். இத நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து இத ஷார்ட்கட்ல நம்ம எழுத போறோம். இதுவே ஷார்ட்கட்டா நம்ம என்ன செய்ய போறோம்? பண்ண போறோம். இப்போ 12% ஆஃப் 300 அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 300ன் 12% குடுத்துட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ண தேவையில்ல. இது மாதிரி வந்து 12/100 இன்டு 300ன்னு எழுத தேவையில்ல. என்ன பண்ணிக்கலாம்னா, கண்டிப்பா நம்ம 100ஆல் டிவைட் பண்ண போறோம் இல்லையா? அப்ப 2 0 நம்ம என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கண்ணால பார்க்கும்போதே கேன்சல் பண்ணிட்டு 12 இன்டு 3 36 அப்படின்னு எழுத முடியும். சரியா? சரியாப்பா? புரியுதா? இந்த ஸ்டெப்ப அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ப அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு 2 0 நம்ம கண்ணாலேயே கேன்சல் பண்ணிட்டு 12 இன்டு 3 36 அப்படின்னு ஆன்சரை மட்டும் எழுத முடியும். சரியா? அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய 2 கணக்கு பாருங்க. இப்ப 70% ஆஃப் 80ன்னு இருக்கு இல்லையா? இது எப்படி பண்ணலாம்? 2 0 கேன்சல் பண்ணிட்டு இங்க பாருங்க 70% ஆஃப் 18 இருக்கு இல்லையா? இதுல 2 0 கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணிட முடியும் நம்மளால? 7 8 56 அப்படின்னு எழுதிட முடியும். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? ஓகே. அடுத்து 50% ஆஃப் 500 இருக்கு இல்லையா? சோ இங்க பாருங்க. இதை எப்படி எழுதலாம்? 2 0 கேன்சல் பண்ணிட்டு 50 இன்டு 5 250 எழுதிட முடியும். சரியாப்பா? கிளியரா? Yes, sir. ஓகே. Yes, sir. அடுத்த சம் பாருங்க. இங்க பாருங்க. அடுத்து பாருங்க இப்போ. 48% ஆஃப் 75. 48% ஆஃப் 75. 75ன் 48% காண்க. இதை எப்படி எழுதலாம்? எப்படி பாஸ் எழுதலாம்? Sir, multiply பண்ணிட்டு கூட லாஸ்டா 2 0 எடுத்துடலாம். இங்க பாருங்க. 36, sir. சரியா? இங்க பாருங்க லிசன். இத வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா, இங்க பாருங்க 48
பெர்சன்ட் இருக்கு இல்லையா? அப்ப 48/100 இன்டு 75 எழுதி நீங்க சால்வ் பண்ணலாம். நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? 3 25 75 வரும். 4 25 100. இதுக்கே நீங்க வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். 3 25 75 4 25 100ன்னு. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 5வது டேபிள்ல இருந்து அடிச்சு வருவீங்க. சின்ன 5ல இருந்து 5 டேபிள கேன்சல் பண்ணி அப்படி கேன்சல் பண்ணி வருவீங்க. அப்படி தேவையில்லை. சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க. அடுத்து 1 நாள் 4, 1 நாள் 4, 2 நாள் 8. சோ 12 × 3 36 இப்படின்னு எழுதுவீங்க. கரெக்டாப்பா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். இத என்ன பண்ணலாம்? ஓகேவா? இது என்ன பண்ணலாம்னா 2 நம்பர அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு, சரியா? அப்படியே மல்டிபிள் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்ப 75 × 48 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 5 40க்கு 0 மீதி 4 8 7 56 56 + 4 என்னப்பா? 60 இல்லையா? அடுத்து 4 5 20க்கு 0 மீதி 2 4 7 28 78 + 2 என்னப்பா? 30 0 0 6 3ன்னு வரும். 2 நம்பர் தள்ளி கேன்சல் பண்ணீங்கன்னா அப்ப 36ன்னு வந்துரும். இது மாதிரி பண்ணலாம். இது அடுத்த வகை. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 75 எப்படிப்பா எழுதலாம்? நம்ம இப்பதான் டேபிள்ல பார்த்தோம். 75 வந்தா அந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம்? 1/3 சார். 1/3 1/3னா உங்களுக்கு வந்து என்ன வரும்? 33.33 தான் 1/3 வரும். 3/4ன்னு எழுதலாம். 3/4. சரியா? இந்த 75 எப்படி எழுதுறானா 3/4ன்னு எழுதலாம். ஓகே, அந்த டேபிள் எடுத்து பாருங்க. 3/4 ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 75ன்னு இருக்கும். சரியா? சோ 3/4ன்னு எழுதலாம். இப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள். என்ன வரும்? 48 சரியா? இன்டு 3/4 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 1 நாள் 4 12 நாள் 48 அப்ப 12 × 3 என்ன வரும்? 36%. சிம்பிளா இருக்கா? இந்த ஸ்டெப் சிம்பிளா இருக்காப்பா? எஸ் சார். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? 75ன்னு இருந்தா அந்த இடத்துல என்ன செய்யலாம்? 3/4ன்னு எழுதலாம்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே. இங்க பாருங்க அடுத்த கொஸ்டின். இப்ப நான் கேக்குறேன் யாருப்பா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். சரியா? 124% ஆஃப் 50 வேல்யூ என்னப்பா? யார் சொல்றாங்க பாப்போம் ஃபர்ஸ்ட். ஐம்பதின் 124% என்ன? 62 சார். 62 சார். 62. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் சொன்னா? ஜோதி பாஸ். யார்ப்பா? ஜோதி பாஸ் சார். ஜோதி பாஸ்கர். வெரி குட். சரியா? சோ அவ்வளவுதான்ப்பா. சிம்பிள். எப்படி சால்வ் பண்ணீங்க? நார்மலா 0 0 கேன்சல் பண்ணி அப்படியே வழக்கம் போல தான் சார். அப்படி பண்ணீங்கன்னா அதை விட சிம்பிள். 50 எப்படி எழுதலாம்? 50ய இன்னும் நீங்க சொல்லிருக்கீங்க 1/2 எழுதலாம் இல்லையா? அப்ப 1/2 × 124 சரியா? அப்ப 124 2ஆல டிவைட் பண்ணா போதும். என்ன வரும் உங்களுக்கு? 62. 62 வந்துரும் சார். ஆமா சார். அப்ப பார்த்தோனே நம்மளால என்ன பண்ண முடியும்? பென் அண்ட் பேப்பர் தொடாமயே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சோ 124% ஆஃப் 50னாலும் 50% ஆஃப் 120னாலும் ஈக்குவல் தான். நீ பாருங்க இதுவே எப்படி எழுதலாம்? 50% ஆஃப் 124 சரிங்களா? 124ன் 50%. 124ன் 50% என்ன? ரெண்டும் சேம் தான்ப்பா. ரெண்டுமே சேம் தான். 50ஓட 124%னாலும் 124ஓட 50%னாலும் சேம் தான். கால்குலேட் பண்ணி பாருங்க என்ன வரும்? 50% எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதலாம். அப்ப 124 124ன்னு எழுதலாம். சரியா? கேன்சல் பண்ணீங்கன்னா 62. ஓகே. சோ நிறைய சம்ஸ்ல இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஓகே. இப்போ இன்னொரு கணக்கு பாருங்க. 64% ஆஃப் 150 யார் சொல்றா? ஆன்சர் சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. 64% ஆஃப் 150 சார் 96. என்னப்பா? சார் 96. வெரி குட். 96. 96 கரெக்ட். சரியா? இங்க பாருங்க பெருக்கியும் போடலாம். ஆனா இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா ஈஸி. 150 எப்படி எழுதலாம்னா இங்க பாருங்க 100னா நம்ம என்ன செய்வோம்? 100னா நம்ம 1/1 எழுதுவோம் இல்லையா? 150 எப்படி எழுதலாம்னா 3/2ன்னு எழுதலாம். இங்க பாருங்க 150/100 இது கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3 50 100 150 2 50 100ன்னு வரும் இல்லையா?
அப்ப 150 எப்படி எழுதலாம்? 3/2 எழுதலாம். அப்ப 64 இருக்கு இல்லையா? அப்ப 64 into 3/2 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 4 2 2 32 64 32 into 3 என்னப்பா? 96 இப்படி எழுதலாம். 6 சரியா? ஹலோ கிளியராப்பா? எஸ் சார். ஓகே. அப்ப இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு டக்குன்னு இப்ப இந்த 150 வேல்யூ தெரியலன்னா என்ன பண்ணிருங்க? 100ஆல வகுத்துருங்க. 150 மட்டும் 100ஆல வகுத்தீங்கன்னா ஈஸியா வகுத்துறலாம். சரியா? இப்ப 175 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க. பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் 32% ஆஃப் 175 இதோட வேல்யூ என்னப்பா? 56 sir. என்னப்பா? 56 sir. 56 செக் பண்ணிடுறேன். லிசன். இப்போ 175 எப்படி எழுதலாம்? உங்களுக்கு அடிக்க தெரியலனா 175 divided by 100 அடிக்க முடியுமா? 4 25 100 என்ன வரும்? 7 25 175 கரெக்டாப்பா? ஏன்னா 8 25 200 வந்துரும். அப்போ 7 25 175 சரியா? அப்ப 32 into 7/4 கேன்சல் பண்ணா வரும்? 1 நாள் 4 8 நாள் 32 சரியா? அப்ப 8 into 7 என்ன வரும்? 56 ஓகேவா? சார் நோ புரிஞ்சாப்பா? புரியுது சார். ஓகே. சோ அடுத்து பாருங்க. அடுத்த ஒரு क्वेश्चन. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். 33.33% ஆஃப் 21 வேல்யூ என்னப்பா? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 7. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 7 யாருக்கு தெரியல? இங்க பாருங்க 33.33% எப்படி எழுதலாம்? 1/3 ன்னு எழுதலாம். into 21 கேன்சல் பண்ணா 1 3 3 7 3 21 அப்ப என்ன தெரியலனா என்ன தெரியாம இருக்குன்னா நம்ம டேபிள்ஸ் தெரியாம இருக்கலாம். வாய்ப்பாடு தெரியாம இருக்கலாம். வாய்ப்பாடு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணிட முடியும்? உடனே ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? ஓகேவா? புரியுதாப்பா உங்களுக்கு எல்லாருக்கும்? புரியுது சார். ஓகே. சோ அடுத்து லிசன். இப்ப அடுத்து இன்னொரு அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா. சரியா? எப்படி கொடுப்பாங்கன்னா what percent of 900 சரிங்களா? 900 is 234 அதனாலதான் அந்த மாடல் நம்ம ஆரம்பிக்கும் போதே வாட் பர்சன்ட் மாடல் நான் சொல்லியிருக்கேன். சரியா? சோ வாட் பர்சன்ட் ஆஃப் 900 is 234 இது இப்படி கொடுப்பாங்க. சரியா? அதாவது தமிழ்ல சொல்லணும்னா 900 எத்தனை சதவிகிதம் அல்லது எத்தனை விழுக்காடு 234 ஆகும்? இதுதான் கொஸ்டின். 900 எத்தனை விழுக்காடு 234 ஆகும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க. அப்படியே நம்ம என்ன செஞ்சு போறோம்? அப்படியே இந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி அப்படியே நம்ம எழுத போறோம். இங்கிலீஷ்ல சொல்றேன் பாருங்க. வாட் பர்சன்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப வாட்டுங்கிற இடத்துல நமக்கு தெரியாது என்ன அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பெர்சென்ட் அப்படின்னா டிவைட் பை 100 போடணும் இல்லையா? டிவைட் பை 100. ஆஃப்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆஃப்னா பெருக்கல் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் 900. இஸ்னா என்ன சொல்லணும்? இஸ்னா ஈக்குவல் டு 234. அப்ப வாட் பர்சன்ட்னா வாட்னா எக்ஸ், பெர்சன்ட்னா 100, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். சரியா? அடுத்த நம்பர் அப்படி இருக்கு. இஸ்னா ஈக்குவல் டு 234. இப்போ இதை கேன்சல் பண்றது நமக்கு ரொம்ப சிம்பிள். எப்படி கேன்சல் பண்ணலாம்? இங்க 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 9 234 கேன்சல் அதாவது இங்க x இருக்கு இல்லையா? அப்ப 9x ஈக்குவல் டு 234 எழுதிட்டு என்ன பண்ணுவோம்? x ஈக்குவல் டு 234 டிவைட் பை 9 எழுதுவோம். சோ நம்ம டைரக்டா இங்கே கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? சோ இதை கேன்சல் பண்ணா என்னப்பா வரும்? 4 9 9 26 2 9 18 பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5 இருக்கும் இல்லையா? 6 9 54. சோ அப்ப 26 x ஓட வேல்யூ 26. இதுதான் அந்த வாட் பர்சன்ட். அதனாலதான் அந்த வாட் பர்சன்ட் மாடல் அப்படின்னு சொன்னேன். எத்தனை சதவிகிதம். ஓகேவா? தமிழ்ல சொல்லணும்னா இங்க பாருங்க 900 அப்படியே இந்த கொஸ்டினை அப்படியே நம்ம எழுத போறோம். 900 அதோட இன் அப்படின்னா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். சரியா? எத்தனை சதவிகிதம் அப்படின்னு அர்த்தம்? எத்தனைக்கு வேல்யூ தெரியாது. அப்ப எக்ஸ் சதவிகிதம்னா 100 சரியா? ஈக்குவல் டு 234 அவ்வளவுதான். சோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 9 கேன்சல் பண்ணா 1 9 9 2 9 18 6 9 54. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 26. சரியா? கிளியராமா?
ஹலோ Yes, sir. ஓகே எஸ் சார். எஸ் இது மாதிரி வந்து கேட்பாங்க. இப்போ இன்னொரு சம் பாத்துடலாமா? இதுலயே இன்னொரு சம் சரியா? நோட் பண்ணிக்கோங்க. வாட் % ஆஃப் 8,000 வாட் % ஆஃப் 8,000 is 924 is 924. தமிழ்ல எழுதணும்னா என்ன செய்யலாம்? தமிழ்ல எப்படி எழுதலாம்? 8,000 எத்தனை சதவிகிதம்? ஆமா, எத்தனை சதவிகிதம் 924 ஆகும். சரியா? இப்ப சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. அப்படியே எழுதணும் கொஸ்டினை. வாட் % அப்படின்னா வாட் தெரியாது, எக்ஸ் பெர்சன்ட்னா 100, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், அப்புறம் 8,000 அப்படியே வந்துடும். இஸ்னா ஈக்குவல் டு 924. சரியா? ஸோ கேன்சல் பண்ணிடலாம். 2 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 80யும் 924 அடிக்க தெரியணும். அடிக்க தெரிஞ்சிட்டீங்கன்னா சால்வ் பண்ணிட முடியும். அடிக்க முடியலன்னா நீங்க பின்னமாவே வச்சுக்கலாம். சரியா? அடிக்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம்? பின்னமா வச்சுக்கலாம். நீ பாருங்க, x = 924 11.5. ஆமா, சரியா? நீ பாருங்க என்ன வரும்னா, இப்ப கேன்சல் பண்ண முடியுமா? 4 டேபிளால கேன்சல் பண்ணலாம். சரியா? 4 டேபிள் கேன்சல் பண்ண வரும் 20 4 80 வந்துரும். என்ன வரும்? 2 4 8, மீதி 1 இருக்கும் இல்லையா? 3 4 12, 1 4 4 இருக்கும். இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா எந்த டேபிளால கேன்சல் பண்ணலாம்ப்பா? 20 அப்படியே கேன்சல் பண்ணலாம். 20 20 இங்க என்ன வந்துரும்? 20 20 வந்துரும். பேலன்ஸ் என்ன இருக்குப்பா? 3 1 இருக்கு இல்லையா? அங்கேயும் 20 20 வந்துரும். பேலன்ஸ் ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 இருக்கும். 11 வரும். அப்ப 11/20 எழுதிக்கலாம். சோ அப்ப 11 × 11/20%. இப்படி எழுதிக்கலாம் ஆப்ஷன்ஸ் பொறுத்து. சரியா? சோ உங்களுக்கு எப்படி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? எழுதிக்க முடியும். நீங்க எப்படி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ எப்படி இந்த கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சிம்பிள். அடுத்த ஸ்டெப்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இல்லாட்டி ஆப்ஷன்ல வந்து ஈஸியா சூஸ் பண்ற மாதிரி தான் கொடுப்பாங்க டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு. ஓகேவா? சோ இதே பேங்கிங் எஸ்எஸ்சி அப்படின்னா கொஞ்சம் வேற மாதிரி கொடுப்பாங்க. பட் இங்க வந்து இது மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? கிளியராமா? யாராவது புரியாம இருக்கா? No, sir. ஓகே, அடுத்த क्वेश्चन போலாமா? எஸ் சார். ஓகே, இந்த நோட் பண்ணனும்னா சொல்லுங்கப்பா. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணனும்னா சொல்லுங்க, நான் டைம் தரேன், நோட் பண்ணிக்கலாம். அடுத்து போலாமா? நோட் பண்றீங்களா? நோட் பண்ணியாச்சு சார். நோட் பண்ணியாச்சு சார். ஓகே, இங்க பாருங்க அடுத்த क्वेश्चन. 88% ஆஃப் நம்பர் எழுதிக்கோங்க. 88% of a number is 7920. 7920. What is the number? சரியா? What is the number? தமிழ்ல சொல்லணும்னா ஓர் எண்ணின் 88% என்பது ஒரு எண்ணின் 88% என்பது 7920 எனில் அந்த எண்ணை காண்க. இதுதான். இது எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க, क्वेश्चन வந்து அப்படியே அப்ரோச் பண்ணலாம். 88% ஆஃப் இருக்கு இல்லையா? அப்ப 88/100. 88% 80/100. ஆஃப்னா என்னப்பா சொல்லிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். ஏன் நம்பர், அந்த ஏன் நம்பர் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப எக்ஸ் இஸ்னா ஈக்குவல் டு 7920. 7920. சரியா? அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா வந்துடும். கேன்சல் பண்ண முடியுமா? இதுக்கு தான் டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தா நீங்க ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் பாருங்க, நான் 11 டேபிள் இப்ப 88 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 11 டேபிள்ல கேன்சல் ஆகும். சோ என்ன வரும்ப்பா? 8 11 88. இங்க என்ன வரும்? 7 11 77. பேலன்ஸ் 2 இருக்கும். 2 11 22. அடுத்து ஒரு 0. அடுத்து 1 8 9 8 72. ஒரு 0 மட்டும் இருக்கு இல்லையா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 90 into 100. கீழே இருக்க 100 என்ன ஆகும்ப்பா? பெருக்கல் போயிடும் இல்லையா? அப்ப 90 into 100னா 2 0 வந்துடும். அப்ப 9000. புரியுதாப்பா?
புரியுதுங்க சார். ஓகே, இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இது வந்து அப்படியே கொஸ்டின் பேஸ் பண்ணி அப்ரோச் பேசிக்கா. இது இன்னொரு மாதிரி சால்வ் பண்ணலாம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் சிம்பிளா இருக்கும். இங்க பாருங்க 88% வந்து 7920னா 100% எவ்வளவு எக்ஸ் இப்படி வச்சுக்கலாம். சரியா? இப்ப என்ன பண்ணலாம், அப்படியே கேன்சல் பண்ணலாம். 8 11 88, 7 11 77, 2 11 22 ஒரு 0. அடுத்து என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து நீங்க அடிக்க முடிஞ்சு அடிச்சு 1 8 8 9 8 72 ஒரு 0 இல்லையா? இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும், x equal to 90 into 100னா 9000. இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். சரியா? இது மாதிரி எழுதுறத விட இது எழுதுறது ஈஸி. நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே, எழுதிக்கோங்க. 21% of a number is 75. 21% of a number is 75. 30% of a number. பாருங்க 21% of a number அப்படின்னா 21%. சரியா? 21% of a number is 75. Then find the 35% of a number. சரியா? x. தமிழ்ல சொல்லணும்னா ஒரு எண்ணின் 21% என்பது ஒரு எண்ணின் 21% எழுதிக்கோங்கப்பா. நான் எழுதல எல்லாத்தையும். சரியா? எழுதிக்கோங்க. ஒரு எண்ணின் 21% என்பது 75 எனில் அந்த எண்ணின் 35% காண்க. அந்த எண்ணின் 35% காண்க. நான் முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி பேசிக் மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா 21% ஆஃப் அப்படின்னு என்ன எழுதுறோம், 21/100 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். சரியா? எக்ஸ் அந்த எண் எதுன்னு தெரியாது. எக்ஸ் ஈக்குவல் டு 75. சரியா? 75 இப்படி வரும். அடுத்து வந்து என்ன பண்ணலாம், இதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா 100% கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க 35% கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் 35% அப்படின்னா 35/100 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், இந்த நம்பர் என்னன்னு தெரியாது இல்லையா, அதுதான். நீங்க என்ன எக்ஸ் கேன்சல் பண்ணலாம், 100 கேன்சல் பண்ணலாம். சரியா? அடுத்து வந்து 21 35 இதெல்லாம் கேன்சல் பண்ணி வர ஒரு சிம்பிளிபிகேஷன் தான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். இங்க பாருங்க இப்படிதான் வரும்பா. இதை நம்ம எப்படி எழுதுறோம், 21% ஈக்குவல் டு 75. அப்ப 35%னா எவ்வளவு அப்படின்னு நம்ம டைரக்டா எழுதிக்க முடியும். இப்ப இது எப்படிப்பா கேன்சல் பண்ணலாம், எந்த வாய்ப்பாரால் அடிக்கலாம், இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எந்த வாய்ப்பாரால் அடிக்க முடியும்? 3 tables sir. 3 டேபிளா? 7 tables. 7. 3 டேபிள்ல அடிக்கலாம்னா அடிக்க முடியும். சரியா? இங்க பாருங்க 7 3 21 இங்க என்ன வரும், 25 3 வந்துரும். ஓகேவா? 75. அடுத்து 7 அடிக்கலாம்னா 1 7 5 7 35 அடிக்கலாம். ரெண்டு பக்கமே அடிக்கலாம்ப்பா. இங்க பாருங்க இந்த சைடும் அடிக்கலாம், ஆப்போசிட்ல அடிக்கலாம். ஆனா என்ன பண்ணக்கூடாது, கிராஸா தான் அடிக்கக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப என்ன வரும், கிராஸா இருக்கு. இங்க எக்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். 1 இங்க எக்ஸ். சோ அப்ப x equal to 5 into 25 என்னப்பா, 25. வேல்யூ என்ன, என்ன வரும், 5 25 125 இல்லையா? இதுதான் அந்த நம்பர் x. யாருமா மியூட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, புரியுதா? யாருக்கா புரியாம இருக்காப்பா? இங்க பாருங்க திரும்ப சொல்றேன். 21% ஆஃப் த நம்பர் வந்து 75 75 எனில் 35% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ். இது என்ன பண்ணலாம், வாய்ப்பாடு எந்த வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியுதோ அதுல அடிக்கலாம். இப்போ 7 டேபிள் அடிச்சீங்கன்னா ஈஸி. பாருங்க 3 பேர் 21 5 7 35. சரியா? அடுத்து கேன்சல் பண்ணீங்கன்னா 4 3 3 25 3 75 கேன்சல் ஆயிரும். ஃபைனலா உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க 5 25 இருக்கு. இது அப்படியே கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப x equal to 5 into 25 என்ன வரும், 5 into 25 125. சரியா? சரியாப்பா?
Yes, sir. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? யாருக்காவது புரியாம இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து இதே மாதிரி சம் தான். எழுதிக்கோங்க. 56% of a number 56% of a number is 770. Then find the 72% of the number. தமிழ்ல சொல்லணும்னா, ஒரு எண்ணின் 56% என்பது 770. ஒரு எண்ணின் 56% என்பது 770 எனில் அந்த எண்ணின் 72% காண்க. அந்த எண்ணின் 72% காண்க. என்னப்பா செய்யலாம்? இங்க பாருங்க. 56%. என்னப்பா? 990 கரெக்ட். சரியா? 56% வந்து 770னா அப்ப 72% வந்து x. எந்த டேபிளால கேன்சல் பண்ணிடலாம்? 7 டேபிளால கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 8 7 56, 11 77, ஒரு 0 இருக்கும். அடுத்து 1 8 8 9 8 72. வாய்ப்பாடு தெரிஞ்சா அது ஈஸி. சரியா? 1 8 8 9 8 72 அடிக்க முடியும். அப்ப என்ன வரும்? x equal to 110 into 9 வந்து 990. சரியாமா? ஹலோ. Yes, sir. ஓகே. கிளியரா புரிஞ்சுதாப்பா இப்போ? சரி, ஓகே. சரிங்களா? இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுக்கு சம்பந்தமா டிஎன்பிஎஸ்சில என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். சரியா? டைம் இருக்க வரைக்கும் பார்ப்போம். மீதியெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியாப்பா? இப்போ இது வரைக்கும் பார்த்த மாடல்ல டிஎன்பிஎஸ்சில என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாம் பேசிக்ஸ் நம்மளாம் சால்வ் பண்ணது. இப்போ டிஎன்பிஎஸ்சில எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சரியா? ஓகே. எழுதிக்கோங்க ஒரு சம். டிஎன்பிஎஸ்சி கணக்கு. 4% of 400 minus 2% of 800. அவ்வளவுதான். அதாவது 400 4% மைனஸ் 800 2% வேல்யூ என்ன? என்னப்பா ஆன்சர்? ஜீரோ தான் கரெக்ட். இங்க பாருங்க, நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணலாம்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட முடியும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 4% of 400 அது எப்படி எழுதலாம்? 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? 4 into 4 16 எழுத முடியுமா? எழுதலாம்ப்பா. அடுத்து 2% of 800 இதை எப்படி எழுதலாம்? 2 into 8 16 மைனஸ் 16. வேல்யூ என்ன? 0. ஈஸியா இருக்கா? ஹலோ. Yes, sir. Yes, sir. இவ்வளவுதான். சரியா? இப்படி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் இங்க பாருங்க. இதுல இன்னொன்னு செகண்ட், இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். வாட் இஸ் 25% of 30% of 400? 25% of 30% of 400. அதாவது 400 30% மதிப்பின் 25% என்ன? 13, sir. 3, sir. 30. 3 இல்ல. 30, sir. 30. சரியா? இங்க பாருங்க, இது நம்ம எப்படி பண்ணணும்னா, சார் என்ன சார் 2 இடத்துல ஆஃப் வந்திருக்கு அப்படிலாம் தேவையில்லை. இங்க பாருங்க, கொஸ்டின் அப்படியே அப்ரோச் பண்ணா போதும். வாட் இஸ் என்ன? எக்ஸ். இஸ் என்ன? ஈக்குவல் டு 25% என்ன பண்ணுவோம்? 25/100
100. சரியா? ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். அடுத்து 30%னா 30/100. திரும்ப ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். அடுத்து 400. அவ்வளவுதான். கொஸ்டினை ஒரு வார்த்தை விடாம அப்படியே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இப்ப கேன்சல் பண்றது ஈஸி. இங்க பாருங்க. 2 0 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அடுத்து என்ன இருக்குப்பா? அடுத்து என்ன இருக்கு? என்னப்பா இருக்கும் அடுத்து? 2 5 10 5 5 25 இல்லையா? அடுத்து 1 2 2 என்ன வரும்? 2 2 4. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 தான் இருக்கு. மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 3 15 15 இன்ட்டு 2 30. இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்ல நம்ம மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். எப்படி? ஃபர்ஸ்ட் 30% ஆஃப் 400 கண்டுபிடிச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? 2 0 கேன்சல் பண்ணிடணும். பண்ணிட்டு என்ன வரும்? 30 இன்ட்டு 4 120. சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? 25% இருக்கு இல்லையா? அடுத்து 25% ஆஃப் 120. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? 25% சிம்பிளா எழுதணும் என்ன பண்ணலாம்? நீங்க 25 இன்டு 12 பெருக்கி அதுக்கப்புறம் ஒரு 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இந்த 25% எப்படி எழுதலாம்? 1/4 எழுதலாமா? இன்டு 120. 1 நாள் 4 3 நாள் 12 அப்ப 30. இப்படியும் பண்ணிடலாம். இப்படி பண்ணீங்கன்னா பார்த்தோனே பண்ணலாம். சிம்பிளா பண்ணிட முடியும். கொஸ்டினை வந்து அப்ரோச் பண்றது ஈஸியா பண்ணிடலாம். சோ 30% ஆஃப் 400 சொன்னா உங்களுக்கு தெரியணும். சரியா? 2 0 கேன்சல் பண்ணிட்டு 30 இன்டு 4 120. அப்ப 25%னா 120 4ஆல டிவைட் பண்ணா அதான் ஆன்சர். 120 4ஆல டிவைட் பண்ணா வரும் 30 வரும். அவ்வளவுதான். இத வந்து நம்ம சிம்பிளா அப்ரோச் பண்ணாம பென் அண்ட் பேப்பர் வச்சு நீங்க கேன்சல் பண்ணாம டேபிள்ஸ் யூஸ் பண்ணாம ஈஸியாவே உங்களால சால்வ் பண்ணிட முடியும். சரியா? கிளியராமா? புரியுதா? எஸ் சார். யாருக்கு புரியல? சரி அடுத்த ஒரு கொஸ்டின் பாப்போம். இது யார் சால்வ் பண்றாங்க? நெக்ஸ்ட் போலாமாமா? என்ன அமைதியாயிட்டீங்களே? அதான் யோசிக்குமா இருக்கு. ஏதாவது புரியாம இருக்கா? ஹலோ? சரி புரியுது சார். புரியலன்னா புரியுது ஓகே. சார். புரியலன்னா கேளுங்க. அப்பதான் வந்து சொல்ல முடியும். சரியா? அடுத்த ஒரு கொஸ்டின். இங்க பாருங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் தான். இஃப் x% ஆஃப் x is 25. If x% of x is 25, then x equal to அவ்வளவுதான். அதாவது x இன் x சதவிகிதம் என்பது 25 எனில் 15 எனில் x இன் மதிப்பு என்ன? என்னப்பா? 15 sir 15ஆ? 50 sir 50 கரெக்ட். இங்க பாருங்க. இது நம்ம எப்படி எழுத முடியும்? எப்படி எழுதலாம்? x% of x எப்படி எழுதலாம்? x/100 into x equal to 25 இல்லையா? equal to 25. அடுத்து என்ன வரும்? இங்க x into x வந்து x ஸ்கொயர் equal to என்ன வந்துரும்? அந்த 100 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2500 வந்துரும். சரியா? இப்ப ரூட் எடுத்தா என்ன வரும்? எதை ஸ்கொயர் பண்ணா 2500 வரும்? 50 ஸ்கொயர் இல்லையா? கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? அது இப்போ இங்க யூஸ் ஆகுதா? உங்களுக்கு ஸ்கொயர் டேபிள் இந்த இடத்துல யூஸ் ஆகுது. அதனால தான் நான் ஸ்கொயர் படிக்கணும் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? ஓகே. சோ நான் படிக்க சொல்றது எல்லாத்துக்குமே முன்னாடி சம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். இது நம்ம வேற எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? நம்ம ஈஸியா நம்ம ஏற்கனவே பண்ற மாதிரி பாருங்க. x% ஆஃப் x இது எப்படி எழுதுவோம்? ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி தான். 20% ஆஃப் 40 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 0 இருந்தா 2 0 கேன்சல் பண்ணிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணிடுவீங்க இல்லையா? இங்க 0வே இல்ல. அப்ப அப்படியே மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? x into x x ஸ்கொயர். x ஸ்கொயர் சரியா? ஆனா அந்த பெர்சன்டேஜ்னு ஒன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பண்ண போறோம்? 0 டிவைட் பை 0 டிவைட் பை 100 பெர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 இல்லையா? டிவைட் பை 100 equal to 25. அப்ப என்ன வரும்? x ஸ்கொயர் equal to என்னப்பா வரும்? 25 into 100 வந்து 2500 வரும். அப்ப x ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2500. இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன வரும்? 50 அப்படின்னு சொல்லிட முடியும். சரிங்களா? கிளியரா? ஹலோ? ஓகே. சோ இந்த மாதிரி வந்து இங்க பாருங்கப்பா. நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா? முன்னாடி சம்ல எல்லாம். இப்ப 20% ஆஃப் 40 என்ன பண்ணுவீங்க? 2 0 இருந்தா 0 கேன்சல் பண்ணிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணுவீங்க இல்லையா? இந்த இடத்துல 0வே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதுதான். மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? x ஸ்கொயர்னு வந்துரும். x into x x ஸ்கொயர். இஸ்ங்கிற இடத்துல என்ன இருக்கு? ஈக்குவல் டு 25. கீழ இந்த பெர்சன்டேஜ்ங்கிற ஒரு வேல்யூ மறந்துடக்கூடாது.
அந்த பெர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு அர்த்தம் 100 இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இங்க 0 கேன்சல் பண்றோம் இல்லையா? ஏன் கேன்சல் பண்றோம்? டிவைட் பை 100 போறனால தான் கேன்சல் பண்றோம். அப்ப இங்க டிவைட் பை 100 இருக்குன்னு அர்த்தம். அப்ப x² ஈக்குவல் டு என்ன வரும்? 25 இன்டு 100னா யாருக்காவது 2500 ஸ்கொயர் டேபிள் தெரியலன்னா 25 இன்டு 100னாவே அப்படியே வச்சுக்கலாம். அப்ப ரெண்டையுமே ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். சரியா? √25 √100 அப்படின்னு அர்த்தம். √25 √100 அர்த்தம். ரூட் 25 ஓட வேல்யூ என்ன? 5. √100 ஓட வேல்யூ என்ன? 10. அப்ப x ஓட வேல்யூ 50. சரியா? இப்படிதான் சால்வ் பண்ணணும். புரியுதாப்பா? Yes, sir. புரியுது. ஓகே. சரி, லாஸ்ட் கொஸ்டின் அதோட முடிச்சிடலாம். அடுத்து வந்து ரிமைனிங்கா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். எழுதிக்கோங்க. இங்க ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம். இங்க ஸ்கூல் 820 ஆர் பாய்ஸ். இங்க ஸ்கூல் மைக் மியூட் பண்ணிக்கோங்கப்பா. ஸ்கூல் 820 ஆர் பாய்ஸ் and 60% are girls. And 60% are girls. Find the number of girls. Find the number of girls. தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. ஒரு பள்ளியில் நான் அப்படியே ரீட் பண்றேன்ப்பா, எழுதிக்கோங்க. சரியா? ஒரு பள்ளியில் 820 மாணவர்களும் 60% மாணவிகளும் உள்ளனர். 60% மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவிகளின் எண்ணிக்கையை காண்க. பாய்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 820 இல்லையா? கேர்ள்ஸ் வந்து 60%. இப்போ 60% கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க? 40% இருப்பாங்க. 40%. 60 மைனஸ் பண்ணிக்கணும் இல்லையா? 40% வந்து பாய்ஸ் இருப்பாங்க. அப்ப 40% ஓட வேல்யூ வந்து 820னா 60% ஓட வேல்யூ என்ன? 492. என்னப்பா? 492 பேர். இல்ல எப்படி? எப்பா இங்க பாருங்க, ஒரு கான்செப்ட் நீங்க சொல்ற ஆன்சரே வந்து கான்செப்டே தப்பு. 40% 820 பேர் இருக்காங்க. அப்ப 60%ங்கிறத விட இதை விட அதிகமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? 820 விட அந்தகுமார்? எஸ் சார், அதிகமா இருக்கும் சார். அப்புறம் நீங்க சொன்ன ஆன்சர் எப்படி இருக்கு? நீங்க பாருங்க, சிம்பிளா கேன்சல் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. 1230. ஆமா கரெக்ட், 1230. இங்க பாருங்க, லிசன். 0 0 கேன்சல் ஆயிருமா? 0 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்க பாருங்க, 2 2 4 3 2 6 கேன்சல் பண்ணிடலாமா? அடுத்து இங்க பாருங்க, 4 2 410 2 820 இல்லையா? 410 இருக்கும். இங்க ஒரு 3 இருக்கு இல்லையா? மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? x = 3 × 410. 341 என்னப்பா? 341 அப்படியே மல்டிபிள் பண்ணிடா. 1 3 3 4 12 ஒரு 0 இருக்கு இல்லையா? 1630. கிளியரா? Yes, sir. அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம்னா, பேசிக் மாடல்ஸ்ல இருந்து பார்த்திருக்கோம். சரியா? அடுத்து வந்து டைப் 2 வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியாமா? ஓகே. சோ டைப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைப் 2 வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். டைப் 2 டைப் 3 மூணு டைப் இருக்கு. சோ நம்ம அதெல்லாம் அடுத்த இதுல பார்க்கலாம். சரியா? ஓகே. ஒரு டாபிக் வந்து 2 கிளாஸ் சின்ன டாபிக்கா இருந்தா பண்ணிக்கலாம். ஓகே. கொஞ்சம் பெரிய டாபிக்கா இருந்தா 3 கிளாஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ஒரு 4 மந்த்துக்கு இந்த மாதிரி வந்து ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கும். சரியா? ஒரு 4 மாசம் ஆகும் இது ஃபுல்லா ஆப்டிடியூட் முடிக்கிறதுக்கு. உங்க சிலபஸ் இன்கேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ப்ரீவியஸா வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற மாதிரி ஒரு 2 நாள் வீக்லி 2 டேஸ் வச்சு பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இருக்காங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சொல்லுங்க, ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரியா? ஸோ மேக்ஸ் கிளாஸ் மட்டும் தான் ஃப்ரீ. மேக்ஸ் கிளாஸ் ஃபுல்லாவே நம்ம ஃப்ரீயா தான் பண்ண போறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து 4 மந்த் நடக்க போகுது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டேட். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க, அவங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? பட் அவங்களோட மெயில் ஐடி, நேமு, டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு வேணும். அது வாட்ஸ்அப் நம்பர்ல அனுப்பி சொல்லிடுங்க. சரியாப்பா? ஓகே. கிளாஸ் புரிஞ்சுதாப்பா? எப்படி ஃபீட்பேக் என்ன சொல்லுங்க? புரிஞ்சிச்சு சார்.
ஓகே. சக்தி உங்களுக்கு புதுசா வந்து சக்தி சார் புரிஞ்சது சார். புரிஞ்சுதாப்பா? ஓகே. ஜோதி பாசு ஹோல்ல இருக்காங்க. ஓகே. ராஜ்குமார் உங்களுக்கு எப்படி இருந்தது கிளாஸ்? புரிஞ்சுதா? ராஜ்குமார் புரிஞ்சு சார். புரிஞ்சு ஓகே. சார். மணிமாலதி ஓகேப்பா. மணிமாலதி சௌபாக்கியா எனக்கு புரியுது சார். புரியுது இல்லையா? ஓகே. நீங்க தான் இங்கிலீஷ் மீடியம். ஓகே சார். ஆ சார். பிரதீபா சுபாஷினி எல்லாம் புரியுதாமா? பிரதீபா சுபாஷினி புரியுதுங்க சார். புரிஞ்சுங்க சார்.